குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு கண்டன உரையாற்ற இருக்கிறார். இது பற்றிய முக்கிய தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். ரமேஷ், அவர் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக கண்டனத்தை பதிவு செய்ய இருக்கிறார்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். வணக்கம். மத்திய அரசை கண்டித்து இன்று மாலை 4 மணிக்கு திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்று கண்டன உரையாற்ற இருக்கிறார். இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 4 விஷயங்களை முன்வைத்து திமுக கூட்டணி கட்சி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறது. அதுல முதலாவது, புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதி தர இயலாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்து திமுக சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. அதே போல மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட் அறிவிப்புல தமிழ்நாடு பெயர் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டையும் திமுக தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அதே போல் பதவிக்காலம் முடிந்து போன பிறகும் ஆளுநர் RN ரவி தொடர்ந்து அந்த பதவியில் நீடிக்கிறார். தமிழக அரசு சார்ந்த விவகாரங்களில் அதிகம் தலையீடு செய்கிறார். அதே போல UGC மூலம் மாநிலத்தின் கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என இந்த 4 பிரதான விஷயங்களை முன்வைத்துதான் திமுக இன்றைய தினம் மத்திய அரசை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை முன்னெடுக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கிறார். பொதுவாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் போது அமைச்சர்கள் அதில் பங்கேற்பது இல்லை. ஆனால் தற்போதைய சூழல்ல நிதித்துறை சார்ந்த விஷயம், தமிழகத்துக்கு வரவேண்டிய நிதி என்பது வராமல் இருக்கிறது. எனவே மக்கள் சார்ந்த பிரச்சனை என்பதால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை முதலமைச்சரே நேரடியாக பங்கேற்கிறார் என்ற தகவலை திமுக தரப்பில் இருந்து உறுதியாக தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.